Welcome to you. I am S. Nagarajan. 11th standard physics exam-உடைய questions analyze பற்றி பார்க்கலாம். B type questions நான் put பண்ணியிருக்கிறேன். First questions option D angular momentum, second questions option B center point of the circle, third questions option D decreases. இது 3 questions book back questions தான். Fourth questions பார்த்துட்டிங்கன்னா option A இது வந்து பார்த்தீங்கன்னா 2.16 எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தை நம்பர் சேஞ்ச் பண்ணி கேட்டுருக்குறாங்க. ஃபிஃப்த்து கொஸ்டின்ஸும் ஆப்ஷன் டி 75 ஜூலு, இதுவும் 8th லெசன்ஸில் 8.27 எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தில் நம்பர் சேஞ்ச் பண்ணி கேட்டுருக்குறாங்க. 6th கொஸ்டின்ஸ் ஆன்சர் சி பைஎஸ், 7th கொஸ்டின் ஆன்சர் ஏ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். 8th கொஸ்டின்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் டி I = 1/3 ml². இது புக் இன்சைடு போயிருக்குது, 5th லெசனில் இருக்குது. இது 9th கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஏ ஆவரேஜ் வெலாசிட்டி, 10th கொஸ்டினுடைய ஆன்சர் ஏ வெலாசிட்டி, 11th கொஸ்டினுடைய ஆன்சர் சி சைன் எக்ஸ் ப்ளஸ் நியூட்டி, 12th கொஸ்டின் ஆன்சர் டி G = 25 m/s², 13th கொஸ்டின் ஆன்சர் பி நெட் ஃபோர்ஸ் ஆன் த ஆப்ஜெக்ட் இஸ் 0. ஸோ 14th கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ -9 m/s and 5 m/s. புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். 15th கொஸ்டின்ஸ் ஆன்சர் டி டார்க் அண்ட் எனர்ஜி. இதில் 12 கொஸ்டின்ஸ் வந்து புக் பேக் ஆகும், 2 கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தில் நம்பர் சேஞ்ச் பண்ணியும், 1 வந்து 5th லெசன்ஸில் இந்த டேபிள்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலாக 12 கொஸ்டின்ஸ் நமக்கு என்ன செஞ்சுருக்கோம், ஈஸியாக எடுத்துருக்க முடியும். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்தவங்களுக்கு ரிமைனிங் 2 கொஸ்டின்ஸுமே ஈஸியாக இருக்கும். 1 வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக கேட்டிருக்கிறாங்க. ஸோ அடுத்தபடியாக பார்ட் 2, அதில் 16th and 17th நியூட்டன் செகண்ட் லா அண்ட் பிவி டயக்ராம். இட்ஸ் வெரி ஈஸி கொஸ்டின்ஸ், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்கிறாங்க. 18th கொஸ்டின்ஸ் லெசன் 2லேருந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம் கேட்டிருக்கிறாங்க. ஈஸியாக அட்டன் பண்ணியிருக்கலாம். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆஃப் இன்ட்டு பிஹெச் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். இதில் 19th கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் அஃபெக்டிங் த மீன் ஃப்ரீ பாத், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்கிறாங்க. 20th வந்து அதுவுமே ஈஸியாக தான் இருக்கும். V = U + AT, இந்த ஈஸியாக டைமென்ஷன் அனாலிசிஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. 21 Give any two example டார்க் இன் டே டு டே லைஃப், இதுவுமே 5th லெசனில் கேட்டுக்கிறாங்க. 22 ரெசனன்ஸ் கிவ் அன் எக்ஸாம்பிள், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான். 23rd கிராவிடேஷனல் ஃபீல்டு அண்ட் கிவ் இட்ஸ் யூனிட், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸில் இதுவும் இருக்குது. 24 கம்பல்சரி 11th லெசன்லேருந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தில் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 6 கொஸ்டின்ஸ் எழுதணும். 5 கொஸ்டின்ஸ் வந்து சாய்ஸ், 1 கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரியில் கேட்டுக்கிறாங்க. இந்த 5 கொஸ்டின்ஸ் அழகாக அட்டன் பண்ணிக்க முடியும் 2 மார்க்கை பொறுத்தளவுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் 3 மார்க் பார்த்துட்டிங்க அப்படின்னா 25 and 26 இந்த ரெண்டுமே எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுருக்குறாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார் ப்ராடக்ட், தென் பாஸ்லேட்ஸ் ஆஃப் கைண்ட் தியரி ஆஃப் கேசஸ், ரெண்டுமே அழகாக அட்டன் பண்ணிக்கலாம். 27 பார்த்துட்டிங்க அப்படின்னா 4th லெசனுடைய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் கேட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் 4.1லேருந்து கேட்டுக்கிறாங்க. ஒர்டன் எஃப்எஸ் காஸ் தீட்டாவை ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். தென் 28 ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்ஸ் கேட்டுக்கிறாங்க, போலார் சேட்டலைட்ஸு. 29 வேரியஸ் மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், இது வந்து நம்ம எதிர்பார்க்கல, எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த கொஸ்டின்ஸை மட்டும். 30th சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் அண்ட் கைனடிக் ஃபிரிக்ஷன்ஸ், இதுவே எக்ஸ்பெக்ட் கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ 31 பார்த்துட்டிங்க அப்படின்னா what is mean by end corrections in resonance air column apparatus. Then 32 relations between torque and angular momentum, இது இன்சைடாக இருந்தாலும் கூட பட் இது எக்ஸ்பெக்ட் கொஸ்டின்ஸில் இருக்கும், இன்சைட் கொஸ்டின்ஸ் தானா. 33 கம்பல்சரி லெசன் 7ல் எக்ஸாம்பிள் 7.2ல் கேட்டிருக்கிறாங்க. இது இம்பார்ட்டன்ஸ் ப்ராப்ளத்தில் நம்ம எடுத்துருப்போம். ஸோ இதுவுமே நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஆன்சர் நான் போட்டுக்கிறேன், பார்த்துக்குங்க. ஸோ இதில் 6 கொஸ்டின்ஸில் 5 கொஸ்டின்ஸு எழுதிக்க முடியும். கம்பல்சரி 1, அதை நீங்கள் பார்த்துருந்தா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் மட்டும் பார்த்துருந்தாலே போதும் அப்படிங்கிறது இது மூலமாக தெளிவாகுது நமக்கு. தென் பார்ட் 4ல் 5 மார்க்கில் 34 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்குது. வேரியஸ் டைப் ஆஃப் எரர், நோ ப்ராப்ளம், அதை எழுதிருக்கலாம் நீங்கள். அது இல்லாதவங்களுக்கு நியூட்டன்ஸ் ஃபார்முலா ஃபார் வெலாசிட்டி சவுண்ட் வேவ்ஸஸ் இன் ஏர் அண்ட் எக்ஸ்பிளைன் த லாப்லஸ் கரெக்ஷன்ஸ், இதுவுமே எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸில் இந்த வட்டம் அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸு, நம்மளோட ஆஃப் எல்லி குவார்டர்லியில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ இது கேட்டுக்கிறாங்க. ஸோ ஈஸியாக இந்த 34 அட்டன் பண்ணிக்கலாம் நீங்கள்.
ஸோ 35 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீட் ஃபார் பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸு அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கலாம். பாஸ்கல்ஸ் லா இந்த லெசன்ஸில் எக்ஸ்பர்ட் கொஸ்டின்ஸ் கேட்காம இந்த பாஸ்கல்ஸ் லாவும் எக்ஸ்பர்ட் கொஸ்டின்ஸில் இருக்கும். பட் இருந்தாலும் கிரிட்டிக்கலாக அந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் அழகாக அட்டன் பண்ணிக்கலாம். எக்ஸ்பெக்டடில் அதிகமாக நம்ம எதிர்பார்த்த கொஸ்டின்ஸ் அதில். ஸோ 35 அட்டன் பண்ணிக்க முடியும். 36 பார்த்துட்டிங்க அப்படின்னா சென்ட்ரிபிட்டல் அக்சலரேஷன்ஸ் அண்ட் ஹீட் என்ஜின் அண்ட் அப்டைன் இட்ஸ் எஃபிஷியன்சி இது அன்எக்ஸ்பெக்டாக கேட்டுக்கிறாங்க. நம்ம எதிர்பார்க்கல. ஸோ நான் எதிர்பார்க்குற இந்த கொஸ்டின்ஸை யாருமே கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கும். படிக்கிற பிள்ளைங்க மேக்ஸிமம் அட்டன் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இந்த 36 கொஸ்டின்ஸ் மட்டும் ஆவரேஜ் அண்ட் பிலோ ஆவரேஜ்க்கு இது டஃப்பாகவே இந்த 36 அமைஞ்சிருக்கும். 37 பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹரிசாண்டல் ஆசிலேஷன்ஸ் ஆஃப் எ ஸ்ப்ரிங் இது நம்ம அட்டன் பண்ணியிருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ பி ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக கேட்டுக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் 37ல் ஆப்ஷன் ஏ நம்ம மேக்ஸிமம் அட்டன் பண்ணியிருக்கலாம். அதுவுமே கொஞ்சம் ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ்க்கு கொஞ்சம் டஃப்பாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. தென் 38 பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக கேட்டிருந்தாலும் கூட ஆப்ஷன் ஏ வந்து நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணியிருக்க முடியும். ப்ராப்ளம் கொஞ்சம் லைட்டாக பண்ணியிருந்தாங்களா போகும், அட்டன் பண்ணிக்கலாம். அழகாக நீங்கள் பவர் 2 மார்க்கில் கேட்டுக்கிறாங்க, அதோட யூனிட்டு கேட்டுக்கிறாங்க. ஸோ ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். தென் ஆப்ஷன் சப்டிவிஷன் 2ல் பார்த்திங்க அப்படின்னா எனர்ஜி பவர் இன்ட்டு டைம். ஸோ 3 மல்டிப்ளை பண்ணாலே ஆன்சர் கிடச்சிருக்கும். ஸோ அது போக ஆப்ஷன் பியில் சப்டிவிஷன் 1 பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் தான், எனர்ஜி ஆஃப் சேட்டலைட்ஸ் அப்படிங்கிற கொஸ்டின்ஸு. ஆனால் சப்டிவிஷன் 2 வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இதுலையும் நமக்கு கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதில் பார்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்க முடியும். ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாடரேட் கொஸ்டின்ஸு சென்டம் வாங்குறதுக்கும் ஒரு அதிகமான கொஸ்டின்ஸாகவும் சொல்ல முடியும். ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2 மார்க் 3 மார்க் நல்லாவே கேட்டுக்கிறாங்க. ஸோ ஒரு மாடரேட்டான கொஸ்டின்ஸு சென்டம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு. ஒரே ஒன்று 36 கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த வில் கெட் தி சென்டம்ஸ் மார்க்ஸ். ஃபெயிலியருக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ தேங்க்யூ. எனி டவுட் இருந்துச்சு அப்படின்னா 9488909972 இந்த நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ.